ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போகலாம். இது ஃப்ரைட் தேவையான பொருள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கேரட்டு, முட்டைக்கோசு, கேப்சிகம், பச்சை மிளகாய் எல்லாமே நீள் வாக்குல கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க இதை வச்சு எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 2 முட்டை எடுத்துருக்கேன். அதை முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக உப்பு போட்டு மறுபடியும் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. லைட்டா அதையும் ஒரு வதக்குங்க. இப்போ இதுல நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வரதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க. மிளகு நல்லா தூக்கலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா உப்பு. நான் தக்காளி சாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க சோயா சாஸும் யூஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலருங்க. இப்போ சாதம் போட்டுருங்க. அதோட நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையும் போட்டு லைட்டா கொஞ்சம் மறுபடியும் தக்காளி சாஸ் போட்டு கிளற ஆரம்பிங்க. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா நமக்கு எந்த கலப்படமும் இல்லாத ஒரு சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிச்சுங்க. வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு நினைக்கிற உங்க குழந்தைங்களுக்கு நீங்களே வீட்டில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதே டைப்ல நீங்க சிக்கன் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.